ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும்போதோ இல்லை ஆரி ஒர்க் போடும்போதோ ஒரு ப்ராப்பரான வீடியோவே எடுக்க முடியலை என்னால். நான் போடும்போது வீட்டில் யாரும் இருக்க மாட்றாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறப்ப நான் வேறு வேலை பார்த்துட்ருக்கேன்னா அதனாலேயே எனக்கு ப்ராப்பராக வீடியோவே எடுக்க முடியலங்க. இது என்னோடய ப்ளவுஸ் தாங்க. செகண்ட் ப்ளவுஸ் நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லோகித் தான் வீடியோ எடுக்கிறான். அவன் தான் இவ்வளோ ஆட்டுன்னு ஆட்டி ஆட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அது வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ். அதுக்கு வந்து ஆரி ஒர்க் போட்டு முடிச்சாச்சுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்ட ப்ளவுஸு. சும்மா அதை எடுத்திருந்தேன். அதை வந்து நார்மலாக ஒரு சாரீக்கு ப்ளவுஸ் தைக்கலான்னு எடுத்தேன்னா அப்படியே அதை வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு சாரீ இருக்குது. அதனால் இதுக்கு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குது ஃபைனல் லுக்குன்றதை ஃபைனலாக பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இது போடுறதுக்கு. ஒரு கை டிசைன் போடுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆச்சு. அது வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் செஞ்சுட்டு இருக்கிறதால எனக்கு வந்து அது 1 டே அப்படி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 டேஸில் வந்து கை மட்டுமே நான் போட்டேன். இப்போ ஸ்லோவாக தாங்க இருக்குது ஆரி ஒர்க் போடுற அந்த டைமிங். எனக்கு போக போக ஸ்பீடு வருமானான்னு தெரியல, இல்லை இதான் ஸ்பீடானும் தெரியல எனக்கு. நிலாவுக்கு ஒரு பட்டுப்பாவாடை ட்ரெஸ் போட்டிருந்தேன். எனக்கு ஒரு ஆரி ஒர்க், அவ்வளோதான். வேறு யாருக்கும் எதுவும் போட்டதில்லை. இன்னும் ஆர்டர் எடுத்து பண்ணுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பம் வளரல. அதனால் நம்மளுக்கே ஃபஸ்ட்டு போட்டு கற்றுப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க போட்டு முடிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்து. இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வியர் பண்ணுற ஆரி ஒர்க் ப்ளவுஸுங்க. இது வரைக்கும் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸே போட்டது கிடையாது. அதுவும் எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் நானே ஆரி ஒர்க் போட்டு நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மேரேஜ் கூட பார்த்திங்கன்னா இந்த கடையில் விற்கும்ல டிசைன்ஸாக, அதெல்லாம் வாங்கி எனக்கு அட்டாச் பண்ணி தான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸே போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதேமாரி நிலாவுக்கும் பட்டுப்பாவாடை ட்ரெஸ்ஸில் ஆரி ஒர்க் போட்டு ஃபஸ்ட் டைம் அவள் போட்டது பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணது தான். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.